முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 29வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை மார்ச் 28 வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மார்ச் 28 வரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை மார்ச் 28 வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 29வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 29வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை மார்ச் 28 வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 29வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்தன், இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை வருகிற 28ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து அவருடைய நீதிமன்ற காவலை வருகிற 28ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக 29வது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.